சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இதுங்களாம தலைவர் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமானவங்களாம் எதிர்கட்சியா இருக்கு. நம்ம நாட்டுல, பாரத நாட்டுல தகுதியே இல்லாதவங்க தான் இந்த எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நமக்கு போய் இந்த மாதிரியான துரோகம் எல்லாம் பண்றவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போடுறோம்ல, என்ன சொல்லி திருத்துறது போங்க. ரொம்ப மோசமா இருக்குங்க. என்ன நடந்தது, ஏன் இப்படி திட்டுறேன் அப்படி சொல்லி தெரியுமா? கேளுங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது சும்மா அரசியல் பதிவுலாம் கிடையாது. முக்கியமான ஒரு சட்டத்தை பத்தி தான் பேச போறோம். இது பெண்களோட எதிர்காலம், வாழ்க்கை, அவங்களுக்கான மரியாதை, இதெல்லாம் பத்தினதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு குறித்தான இந்த நாரி சக்தி வந்தன் சட்டம், இத மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றலாம், பெண்களுக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்தணும், முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா, இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அதற்கு எதிராகவே ஓட்டு போட்டிருக்காங்கன்ற அசிங்கமான நம்பிக்கை துரோகம் செய்த இவங்களை பத்தி என்ன சொல்றது? இந்த நாரி சக்தி வந்தன் சட்டம் என்பது பெண்களுக்கான ஒரு சும்மா ஏதோ ஒன்று கொண்டுட்டு வராங்கன்றது இல்லாம 33% இடஒதுக்கீடு, அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தான் இந்த நாரி சக்தி வந்தன் சட்டம் என்பது. இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 1996 முதல் முறையாக அறிமுகமான இந்த மசோதா என்பது பல ஆண்டுகளாக அரசியல் காரணங்களால் தடுக்கப்பட்டு வந்துள்ளது. மேலும் 2010 ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்ட பிறகும் 2010 ராஜ்யசபாவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட லோக்சபாவில் கொண்டு வர காலதாமதம் ஆயிருக்கு. இதுவரை காலதாமதம் ஆயிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யாரு? இப்போது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய சில குள்ள நரிகள் தான் இதற்கான காரணம். அடுத்ததா இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த பெண்களின் முன்னேற்றம் என்பது இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களால் அரசியல் காரணங்களுக்காக தடுக்கப்பட்டே வந்துள்ளது இதுவரை. இப்போ சில தினங்களுக்கு முன்பாக ஏப்ரல் 16 அன்று இந்தியாவையே ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய பாஜக அரசாங்கமும் மக்களும் நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடக்க போகுது? இதுல கண்டிப்பா எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கண்டிப்பா நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது, அத மக்களுக்கு, பெண்களுக்கு துரோகம் செய்து அதையே கொண்டாடிட்டு இருக்கு இந்த எதிர்கட்சிகள். எப்படி பாத்தீங்களா? பாஜக அரசாங்கம் தோற்றுவிட்டது, இது முதல் தோல்வி, இனி அடுத்தடுத்து தோற்க போகிறது அப்படின்னு சொல்லி பெருமையா கொண்டாடிட்டு இருக்கானுங்க. டேய், வெக்கமா இல்ல? மக்களுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா துரோகத்தை பண்ணிட்டு இப்போ ஏதோ பாஜகவை தோற்கடித்ததை போல கொண்டாடிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? இது நீங்க தோற்கடித்தது பாஜகவை இல்ல, மக்களை. பெண்களுக்கு எதிராக துரோகம் பண்ணிருக்கீங்க, ஆனா கூச்சமே இல்லாம கொண்டாடிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சட்டத்திற்கு எதிராக ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம, இவங்களோட இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது முன்பு பாரத தேசத்துல பெண்களுக்கு எதிராக இருந்த குற்றங்கள், அதாவது அவங்களுக்கான மரியாதை எதுவுமே இல்லாம இருந்தது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? இந்த காங்கிரஸ் அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு கழிப்பறை வசதி கிடையாது. அதனாலேயே உலக நாடுகள் மத்தியில இந்தியாவிற்கான மரியாதை இல்லாமலே இருந்தது. வெளியே பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லாம இருந்தது. பெண்களுக்கான சுதந்திரமோ சுகாதாரமோ இல்லாம இருந்தது. கேஸ் அடுப்பு அந்த மாதிரி எந்த வசதிகளும் இல்லாம விறகு அடுப்புல பயன்படுத்தினதுனாலேயே அதுல இருந்து வரக்கூடிய புகையினால கூட பெண்களுக்கான அந்த நுரையீரல் பிரச்சனைன்றது அதிகமா இருந்தது. ஆனா இப்போ அது மொத்தமா மாறிடுச்சு. இன்னும் அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்த தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த நேரத்தில் அந்த பொண்ணு எதுக்கு போனா, அங்க என்ன வேலை, அங்க பாதுகாப்பான இடமே கிடையாது, எதுக்கு போனாங்க? ஏதோ பெண்கள் மேலதான் முழு குற்றமும் இருக்கு, காரணமே பெண் தான் அப்படின்ற மாதிரி முழுக்க பெண்களை
வந்து ஒரு பொருளாக பயன்படுத்திட்டு இருந்தது இந்த கூட்டணி. ஆனா இப்போ அது மாறிடுச்சு. இப்போ கூட திமுக மனநிலை மாறல அப்படின்றது கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை வச்சு நமக்கு தெரியும். திமுக இப்போ ஆட்சியில இருந்த போது கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பின்புறத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் வந்து நடக்குது. அப்போ திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த பொதார் பகுதிக்கு அந்த பொண்ணு எதுக்கியா போனா, அந்த நேரத்துல என்னையா வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழ்நாடு பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்காது, இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவோம்னு சொன்னீங்களே, உங்க ஆட்சியில தானே இப்படி நடந்திருக்கு. இதற்கு நாங்க பொறுப்பேற்று எங்களோட ஆட்சியை நாங்களே கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. திராவிடத்திற்கு அதெல்லாம் கிடையாது இல்ல. தமிழர்களா இருந்தா தானே அந்த மாதிரி ரோசம், மானம், சூடு, சுரணம் எல்லாம் இருக்கும். திராவிடத்துக்கு எங்க இதெல்லாம் வந்துச்சு? அது மாதிரி குடிநீர் வசதி இல்லாம இருந்தது. தண்ணிக்காக குடத்தை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் சுகாதாரம், சுத்தமான தண்ணி இல்லாம இருந்தது. அதன் பிறகு வங்கி கணக்குகள் எல்லாம் இப்ப கிடையாது. அவங்க வந்து காசு கொடுக்கணும்னா அவங்க நேரடியா போய் கொடுக்கணும். அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்களே சொன்னது உண்டு, நாங்க வந்து 10 ரூபாய் கொடுத்தா மக்களுக்கு போய் சேர்றது கடைசியில 1 ரூபாய் தான் போய் சேர்ந்தது அப்படின்னானுங்க. ஆனா இப்போ பாஜக ஆட்சி வந்த பிறகு, மோடி அவர்களின் தலைமையில ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கான கழிப்பறை அப்படின்றது இந்தியா முழுக்க கட்டி தரப்பட்டது. இந்தியா முழுக்க பெண்களுக்கு, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கழிப்பறை கட்டி தரப்பட்டது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்பட்டது. அதனால இப்ப கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக பெண்களுக்கு அந்த நுரையீரல் பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, அந்த விறகடுப்பு பயன்படுத்தினதுனால அது இப்போ வந்து இல்லாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜன்தன் அந்த திட்டத்தின் கீழே வந்து பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்குமே வந்து வங்கி கணக்குகள்ன்றது தொடங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் எல்லா ஊருக்கும், எல்லா வீடுகளுக்கும் சுகாதாரமான, சுத்தமான, நல்ல குடிநீர் வந்து வீடுகளுக்கு கிடைப்பதற்கு மத்திய பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. ஆனா இந்த மாதிரியான முக்கிய திட்டங்களுக்கெல்லாம் திமுக என்ன பண்ணுச்சு? ஸ்டிக்கர் தான் அடிச்சது. அடிப்படை தண்ணீர் வசதி இல்ல, சுகாதாரம் இல்ல, இந்த மாதிரியான நிலையை வந்து போக்கியது பாஜக. அப்போ சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இந்த ஈர வெங்காயம் இருக்குல்ல, இந்த இந்திய கூட்டணி என்னத்த புடுங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி தெரியல. எதை எடுத்தாலும் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்தது இந்த பாஜக அரசாங்கம் தான். இந்த லட்சணத்துல மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கனவுல இருக்காங்கன்னு தெரியல. பெண்களுக்கு துரோகமும் கூடுதலா செஞ்சு வச்சிருக்கிறானுங்க. ஆகவே மக்களே, பெண்களை வந்து சரியா மதிக்கிறது இல்ல. அவங்களோட எதிர்காலத்துக்கு எந்த ஒரு துருமி தூக்கி போடாம, பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தாம, அவங்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களுக்கு அவங்களையே வந்து பலிகடாவ ஆக்குறது, அவங்களுக்கான நீதி நியாயம்ன்றது சரியான நேரத்துல கிடைக்காம இருந்தது. ஆகவே நம்ம வந்து முடிவு பண்ணணும், நமக்கு நல்ல எதிர்காலத்தை, முன்னேற்றத்தை, பாதுகாப்பை, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கணுமா, இல்ல இந்த மாதிரி நமக்கு எதிராக துரோகம் செய்த கட்சி ஆட்சி அமைக்கணுமா, நம்ம யாருக்கு வந்து ஓட்டளிக்க போறோம், வாக்களிக்க போறோம், யாருக்கு வந்து யாரை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றதுல யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. நல்லது நடக்கட்டும். நன்றி. நாட்டு நடப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? விவசாய கட்டணமா பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதுதான் முக்கியம். புரியுதா? நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா? ஐயோ நாசமா போனவன், நான் இங்க பூவை கட்டி கஷ்டப்பட்டு வாங்குற காசுலாம் இந்த மாதிரி புள்ளியில கொண்டு விடுறியா? யோசி 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 யோசி. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். யோசி யோசி. ஓசி நானா கேட்ட ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ, நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? நிரந்தரமாக்கு 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 நிரந்தரமாக்கு. நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு செவிலியர் பணியை நிரந்தரமாக்கு. யோசி. குறைத்திடு குறைத்திடு குறைத்திடு. என்டிஏ ஜெயிக்கிறது தான் சரி. தமிழர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியவர்களை நிராகரிப்போம். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.